Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து Samsung Galaxy A52 ஓட ஒரு லாங் டர்ம் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். லாஸ்ட் ஒரு 2.5 months இந்த ஸ்மார்ட்ஃபோன் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்மார்ட்ஃபோன் லான்ச் பண்ண பிரைஸ் நம்ம பார்த்தோம்னா 26500 rupees கொஞ்சம் ஒரு பிரீமியமான பிரைஸ் டாக்ல தான் வந்து இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. பட் என்னதான் வந்து இவங்க கொஞ்சம் காஸ்ட்லியா லான்ச் பண்ணியிருந்தாலும் அந்த பிரைஸ் டாக் இந்த ஸ்மார்ட்ஃபோன் ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையா அதான் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். ஸோ வீடியோ பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து உங்க யூசேஜ்க்கு செட் ஆகுமா ஆகாதான்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட்ஃபோன் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்தோன்னா இதோட டிஸ்பிளே தான். ஒரு 6.5 inch கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய டிஸ்பிளேன்னு சொல்ல முடியாது, அதனால ஒரு குட்டி டிஸ்பிளேன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜான ஒரு சைஸில் இருக்குது. பட் நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே சைஸ்க்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகிடுவோம். பட் சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் அந்த ஒன் ஹேண்டட் மோடு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா சிங்கிள் ஹேண்டடாக யூஸ் பண்ணலாம். பட் டிஸ்பிளேயோட குவாலிட்டி நம்ம எடுத்துகிட்டோம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது, வியூவிங் ஆங்கிள் சூப்பராக இருக்குது. பிளாக் கண்டென்ட்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா ஒரு மாசான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது, ஒரு பியூர் பிளாக் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அந்த ஃபீலே வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். AMOLED பேனல்ன்றதுனால கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா வைப்ரண்ட்டாக எடுத்து கொடுக்கும். பட் டிஸ்பிளேல வந்து நேச்சுரல் மோடு ஒன்று கொடுத்துருக்காங்க, நேச்சுரலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவுட்டோரில் எப்படி இருக்கும்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். சாம்சங் சைட்லேருந்து 800 nitsக்கான ஒரு பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. நம்பர் எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுருங்க. பட் அவுட்டோரில் ரியல் வேர்ல்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது நீங்கள் உச்சி வெயிலில் யூஸ் பண்ண கூட டிஸ்பிளே வந்து யூஸபிளாக தான் இருக்குது. பட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பீக் பிரைட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும், அவுட்டோரில் பிரச்சனை இல்லாமல் யூஸ் பண்ணலாம். அண்ட் டிஸ்பிளேக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா VID1 L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது, HDR கண்டென்ட்லாம் இருக்குது. யூடியூப்பில் வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம். பட் எத்தனை பேர் HDR கண்டென்ட்லாம் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்குறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சாம்சங் உங்களோட பெஸ்ட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸே வந்து மாசாக இருக்குது. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட செல்லுலார் ரிசெப்ஷன், கால் குவாலிட்டி, இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே போனோன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சார் வேல்யூ தான் செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹெட் வந்து 0.460 Watt/kg இருக்குது. ஹெட் சார் வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சாம்சங் ஃபோன்ஸில் வந்து பாடி சார் வேல்யூ மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எந்த சார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. சார் வேல்யூ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்குது. சார் வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சிக்னல் ரிசெப்ஷன் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டூவல் சிம் கார்டு போட்டு செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ சிக்னல் ரிசெப்ஷனில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, ஒரு நல்ல சிக்னல் ரிசெப்ஷன் கிடைக்குது. ப்ளஸ் பிளாஸ்டிக் ஃப்ரேம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்குது. டூவல் 4G VoLTEக்கான சப்போர்ட் இருக்குது. சைமல்டேனியஸாக 2 4G சிம் போட்டு யூஸ் பண்ணலாம் நம்ம. அண்ட் கால்ஸ் வந்து இயர்பீஸ் வழியாக பேசும்போது நல்ல லவுட் அண்ட் அடிக்குவேட்டாக இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. கால்ஸ் நீங்கள் ஸ்பீக்கர் வழியாக பேசணுன்னாலும் நல்லா லவுடாக இருக்குது. வைஃபை காலிங்கான சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் வீட்டில் வந்து சிக்னல் ரொம்ப மோசமாக இருக்குன்ற பட்சத்தில் வைஃபை இருந்ததுன்னா அது வழியாக வந்து நம்ம கால்ஸ் பேசிக்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கரியர் அக்ரிகேஷனுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம் தான் அது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் M series F series எல்லாமே வந்து அது கொடுக்கல. பட் சாம்சங் வந்து அது ஒரு ப்ரீமியம் ஃபீச்சராக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. அடுத்து நம்ம மல்டிமீடியான்னு பார்த்தோன்னா முக்கியமான விஷயமா வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, அது வந்து சாம்சங் ஸ்கிப் பண்ணல. ஹெட்ஃபோன் ஜாக் வழியாக நம்ம கேட்கக்கூடிய அவுட்புட் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ரொம்ப ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணுற அளவுக்கும் இல்லை. டால்பி அட்மாஸ் இந்த சப்போர்ட்லாம் இருக்குது, பட் அதெல்லாமே வந்து ஒரு மைனர் டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். டால்பி அட்மாஸ் இருக்கிறதுனால ஒரு பெரிய மேஜர் டிஃபரன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது இல்லை. அண்ட் ஸ்பீக்கர்னு வரும்போது இதில் வந்து டூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இயர்பீஸே வந்து ஸ்பீக்கராக டபுள் ஆகும், பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதோட காம்பினேஷன் வந்து ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக பட்ஜெட் ஃபோன்ஸில் இயர்பீஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர் எல்லாமே வந்து வால்யூம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இது வந்து ஓரளவுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டம்லேருந்து வரக்கூடிய ஸ்பீக்கர் அவுட்புட் நம்ம பார்த்தோன்னா ஒரு 65%, டாப்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் ஒரு 35% இந்த கேல்குலேஷனில் இருக்கும். ஸ்பீக்கர் வழியாக நீங்கள் மல்டிமீடியா கன்சியூம் பண்ணுறதா இருந்தாலும் வந்து எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்காது, நல்லா ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 11 மேலே பில்ட் பண்ண One UI 3.1 வருது. செக்யூரிட்டி அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 செக்யூரிட்டி அப்டேட் வந்திருக்கு. இப்போ வந்து மே மந்த் அப்டேட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமாக வந்து ஜூன் மந்த் கூட வந்துடும். சாம்சங் கிட்ட நம்ம அப்டேட் பற்றி கேட்கவே தேவையில்ல. கொடுக்குற அப்டேட் உருப்படியாக இருக்கான்னா இது வரைக்கும் கொடுத்த அப்டேட் வந்து உருப்படியாக தான் இருக்குது. அப்டேட் கொடுத்து வந்து ஃபோனை ஸ்லோ பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எடுத்துட்டாலும் வந்து சூப்பராக இருக்குது, எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. பட் ஒரு சின்ன விஷயம் எனக்கு என்ன பிடிக்கலன்னு பார்த்தோன்னா இது வந்து A series ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரீமியமான அமௌண்ட் வந்து பே பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபியூச்சரில் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ஃபோனை வந்து அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பைஜூஸ் ஆப் இந்த மாதிரி ஆப்லாமே வந்து கூடவே வந்துடுது. ஸோ அது வந்து சாம்சங் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்டேட்
அப்டேட்ஸில் வந்து ஆப் புஷ் பண்ணுறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அண்ட் ஃபோனை செட்டப் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செட்டப் பண்ணணும். செட்டப் பண்ணும்போது நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு செட்டப் பண்ணிங்கன்னா ஆப் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. இல்லை ஸ்டார்டிங்கே வந்து நீங்கள் தேவையில்லாமல் ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். செட்டப் ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பாக்சிங் வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். யூஐ வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். தி பெஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாசாக இருக்கும். அடுத்து நம்ம பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா Snapdragon 720G யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃபைன் டியூண்டாக இருக்குது. அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இனிஷியலாக நம்ம பார்த்தோன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் யூஸ் பண்ணும்போது யூஐயில் மைனர் ஸ்டட்டர் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அப்டேட்டுக்கு அப்புறமா வந்து அதை ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 2 அப்டேட்டாகவே வந்து ஃபோனில் எந்த ஒரு யூஐ லேக் யூஐ ஸ்டட்டர் எதுவுமே இல்லை. ஸோ அந்த விஷயத்தில் வந்து மாஸ் பண்ணிட்டாங்க. ஓவரால் நம்ம பர்ஃபார்மன்ஸ் நார்மல் டே டு டே யூசேஜ்லாம் எடுத்துகிட்டோம்னா எந்த ஒரு லேக் ஹிக்கப்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. 720G வந்து 732G ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஸோ மிட் ரேஞ்சில் நம்ம பார்த்தோன்னா 720G ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு ப்ராசராக இருக்குது. அதை யூஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான். எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. பட் 720G வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாது. கேமிங் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் 720G ஒரு கேமிங் ப்ராசர் கிடையாது. பட் நீங்கள் வந்து கேஷுவலான கேம்ஸ்லாம் விளையாடலாம். கால் ஆஃப் டியூட்டி மாதிரி கேம்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக கேம் ப்ளே பண்ணாலுமே வந்து எந்த ஒரு லேக் ஹிக்கப்ஸ்லாம் இருக்காது. ஒரு கேஷுவலான கேமிங்க்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் நீங்கள் பியூர் கேமிங்காக தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதே பட்ஜெட்டில் 865 870 பவர் ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். பட் எக்ஸ்டெண்டடாக நம்ம கேம் ப்ளே பண்ணாலுமே வந்து ஹீட்டிங் இஷ்யூ இல்லை, பேட்டரி ரொம்ப அதிகமாக ட்ரெயின் ஆகிறது, இந்த மாதிரி இஷ்யூலாம் இல்லை. ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டின்னு பார்த்தோன்னா ஒரு பாக்ஸியே டிசைன் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இந்த டிசைன் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் பாக்ஸியே டிசைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. M42 இருக்குது. M42 வந்து பேக் சைட் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த கர்வ்டு பேக் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுவாங்க. கர்வ்டு பேக் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும்போது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் நீங்கள் இதை யூஸ் பண்ண பழகிடும். நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி நியர்பை ஸ்டோருக்கு போயிட்டு இந்த டிசைன் வந்து நீங்கள் பர்டிகுலராக ஒரு 10 நிமிஷம் ஃபோன் கையில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. இந்த பாக்ஸியர் டிசைன் வந்து எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு தெரியாதது. பட் எனக்கு செட் ஆகிறதுக்கே லேட் ஆச்சு. கர்வ்டு பேக்காக இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் பில்டில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஏன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க, கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லலாம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாலுமே வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் அட்ராக்ட் ஆகும். பட் பில்ட்லேயே வந்து நம்மளுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை. M சீரிஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது அதோட ஒரு நல்ல பில்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். சப்போஸ் ஃபோனை தெரியாமல் கீழே போட்டோன்னா கூட பேக் உடையாமல் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் சைட் நம்ம பார்த்தோன்னா Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் Gorilla Glass 5 எல்லாம் யூஸ் பண்ணாலும் அது ஒரு ஷேட்டர் ப்ரூஃப் டிஸ்பிளே கிடையாது. ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். ஃபோனு பைக்கு எல்லாத்தையும் வந்து பாக்கெட்டில் வைக்கும்போது நம்மளுக்கு ஸ்க்ராட்ச் பெருசாக ஆகாது. நான் இது வரைக்கும் வந்து ஸ்க்ராட்ச் எதுவும் நோட்டீஸ் பண்ணல. பட் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் இருக்கிறதும் வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஃபோன் இனிஷியலாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெஃப்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பட் ஃபோன் யூஸ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக பழகிடும். வெயிட் கூட ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பட் கேமராவுக்கு ஒரு குட்டி பம்ப் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு கேஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பாக்ஸில் வந்து எந்த ஒரு கேஸுமே கொடுக்கல. நீங்கள் கேஸ் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கின்னு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்கின் வந்து நம்மளுக்கு கேஜெட் ஷீட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாராச்சும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஸ்கின்னு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சாம்சங் பட்ஜெட் ஃபோன்ஸில் இதெல்லாம் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. பட் ப்ரீமியமான ப்ரைஸ் டேக் வந்து நம்ம பே பண்ணுறோம். பட் IP ரேட்டிங் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக போய் அண்டர் வாட்டரில் செல்ஃபி எடுப்போம்னு மட்டும் நினைக்காதீங்க. பட் அப்படிலாம் நீங்கள் எடுத்தால் இப்போதைக்கு ஃபோன் ஒர்க் ஆகும். பட் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் வாட்டர் டேமேஜ் ஆகி ஃபோன் ஒர்க் ஆகலை அப்படின்னா கம்பெனிலேருந்து வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க. ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மலையில் போகும்போது ஃபோன் லைட்டாக நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்பிளாஷஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக விஸ்டாண்ட் ஆகும். ஸோ IP ரேட்டிங் இருக்குன்றதுக்காக கொஞ்சம் அசல்ட்டாக இருந்துடாதீங்க. அண்ட் மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா இதில் வந்து சாம்சங் பேக்கான சப்போர்ட் இருக்குது. MST சிப் வந்து இதில் கொடுக்கல. S21 சீரீஸ்லேயே வந்து MST சிப் இல்லை. ஏன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ணக்கூடிய சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் MST சிப் ரிமூவ் பண்ணிடுறாங்க. பழைய ஃபோன்ஸில் வந்து MST சிப் இருக்குது. MST சிப் இருக்கிறதுனால நம்ம டிரான்சாக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம். அந்த சிப் இல்லை அப்படின்னா NFC வழியாக வந்து நம்ம சாம்சங் பே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். MST சிப் இல்லாதனால ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து மேக்ஸிமம் 2000 லிமிட் இருக்குது. மற்றபடி வந்து நாக் சப்போர்ட் இருக்குது. செக்யூர் ஃபோல்டருக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக இருக்குது. அண்ட் FM ரேடியோக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ யாராச்சும் வந்து நீங்கள் FM ரேடியோ யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் வயர்லெஸ் கிடையாது. ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம்.
பேட்டரி லைஃப் பற்றி நம்ம உங்ககிட்ட சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. பேட்டரி நம்ம பார்த்தோன்னா ஒரு 4500 mAh பேட்டரி தராங்க. பாக்ஸில் வந்து 15 வாட்க்கான சார்ஜர் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 25 வாட் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ 15 வாட் சார்ஜரில் நம்ம கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணோம்னு நினச்சினா 1 hour 40 minutes ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறது. அதுவே செட்டிங்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜ் டிசேபிள் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணோம்னா 10 வாட்டில் தான் சார்ஜ் ஆகும். 2 hour 10 minutes ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. சப்போஸ் நீங்கள் 25 வாட் சார்ஜர் வாங்குறதா இருந்தாலும் பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்லை. 25 வாட் கனெக்ட் பண்ணிங்கன்னா 1 hour 15 minutesல உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ 25 வாட்டுக்கும் 15 வாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 minutes தான் வந்து ஒரு டிஃபரன்ஸாக இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு ஸ்பெண்ட் பண்ணி 25 வாட் சார்ஜர்லாம் வாங்காதீங்க. பேட்டரி லைஃப்னு வரும்போது 90 Hzல தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நார்மல் டே டு டே யூசேஜ் வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, ட்விட்டரு இது மாதிரி பேசிக்கான யூசேஜ் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 9லேருந்து 9.5 hours வரைக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது. ஸோ பேட்டரி விஷயத்தில் வந்து ரொம்ப ஆப்டிமைஸ்டாக இருக்குது. ப்ளஸ் 720G நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால பேட்டரியெலாம் நம்மளுக்கு எந்த ஒரு பஞ்சமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணால் கூட ஈஸியாக வந்து 7லேருந்து 7 hour 15 minutes வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வரும். கொஞ்சம் ஒரு கேஷுவலாக யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா சாலிடாக வந்து 9 ஹவர்ஸ்க்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நாள் வெளியில் போகிறீங்க, அவுட்டோர்லலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஈஸியாக 90 Hzல யூஸ் பண்ணும்போது 6லேருந்து 6.5 hours வரைக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது. நீங்கள் வெளியிலலாம் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட 1 டேக்கான கம்ப்ளீட் பேட்டரி லைஃப் வரும். ஸோ பேட்டரியில் வந்து நம்மளுக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. பேட்டரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 60 Hzக்கும் மாற்றிக்கலாம். பட் 90 Hzல ஓவரால் ஃபீலே வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 90 Hzல யூஸ் பண்ணுங்கள். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் மாசாக இருக்குது. பயோமெட்ரிக்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது நல்லா கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. பட் அந்த அனிமேஷன்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குது. அது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரோஸ்ன்னு சொல்லணும்னா கேமரா வந்து ஒரு பெரிய ப்ரோ தான். கேமரா பற்றி இந்த வீடியோவில் நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா கேமரா பற்றி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ இருக்குன்னு நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. OS சப்போர்ட் இருக்குது. OS இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப கை கொடுக்குது. அண்ட் முக்கியமான விஷயமே வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து 8GB ரேம் வேரியண்ட். ரேம் மேனேஜ்மெண்ட்டில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. சாம்சங் வந்து ரொம்ப சூப்பராக ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. சென்சார்ஸ் நம்ம பார்த்தோன்னா எல்லா பேசிக் சென்சாருமே வந்து கொடுத்துருக்காங்க. எந்த சென்சாருமே ஸ்கிப் பண்ணல. ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரோட டியூனிங் வந்து சூப்பராக இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலையுமே எந்த இஷ்யூ இல்லை. வைஃபை வந்து டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. வைஃபை கனெக்டிவிட்டிலையுமே வந்து எந்த ஒரு இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணல. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கான்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கிடையாது. பட் இன்டர்னலே வந்து 128GB இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த யூஸருக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். சாஃப்ட்வேர் அப்டேட்க்கு அப்புறமா இந்த ஆப் ரெக்கமெண்டேஷன் ப்ளஸ் சைட் லோட் பண்ணக்கூடிய அந்த 2 ஆப் இதை வந்து சாம்சங் ஸ்டாப் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். சாம்சங்கில் தான் நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறேன். F62 M51லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு ஹெவியான ஃபோன்லாம் எனக்கு வேண்டாம்னு நினச்சின்னா தாராளமாக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு கூட A52க்கு போகலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஓவர் ப்ரைஸ் இல்லை. சாம்சங் வந்து கரெக்டாக ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். சப்போஸ் நீங்கள் அந்த 26,500 rupees கொடுத்து வாங்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக ரெக்ரெட் மட்டும் பண்ண மாட்டீங்க. இந்த ஃபோனை வாங்கிட்டு ஐயோ ஏன்டா இதை வாங்கிட்டேன், ஃபோன் மொக்கையாக இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது உங்களுக்கு. பட் என்னோட சஜஷன் என்னன்னா வெயிட் பண்ணி ஆஃபர் டைமில் சாம்சங் ஆப்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கூப்பான் டிஸ்கவுண்ட் தராங்க. HDFC கார்டு டிஸ்கவுண்ட்டு இது மாதிரி ஆஃபர்லாம் இருக்கும். அந்த மாதிரி பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 23,000-24,000லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பியூர் கேமிங்காக தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா இதே பட்ஜெட்டில் நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஒன் ஆஃப் தி பர்ஃபெக்ட் மிட் ரேஞ்ச் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. இப்போவும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ஃபீச்சர் பேக்டு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.